நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சாய் சங்கரா பஞ்சாபகேசன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பாலசாண்டியனுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து மிகச்சிறப்பாக ஒரு விழா நடத்தினோம் இல்லையா? அந்த விழாவில் நான் தான் தலைமை தாங்கினேன். ஏன்னா அன்றைக்கி என்ஆர் கேசரால் வர முடியல. அந்த விழாவில் பாலசாண்டியனுடைய சிறப்புகள் பற்றி நான் ஒரு அழகான ஒரு கவிதை எழுதி பாடவும் செய்தேன். அதை ஒட்டி சில கருத்துக்களை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். நேரம் இல்லாத காரணத்தால் பகிர முடியாமல் போய்விட்டது. அதனால்தான் இந்த பதிவிற்கு தலைப்பு கேட்டினாக்க, நான் பேச நினைத்ததெல்லாம் பொன்னாள் இது போலே வருமா இனிமேலே. இந்த பாடல் எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? அதே வகையில் தான் பார்த்தீங்கன்னாக்க, அந்த விழா நடந்த அந்த நாளானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு பொன்னாளாக மாறிவிட்டது. அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த விழா அந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெற்றது. நம் நண்பராம் பாலா அல்லது பாலசாண்டில்யன் அல்லது பாலசுப்ரமணியன் என்பவரின் வயதை வெல்லும் வாலிபர்கள், புத்தகத்தின் பேர் வயதை வெல்லும் வாலிபர்கள் என்ற அற்புதமான நூலின் வெளியீட்டு விழா அரங்கேறிய நாள் அது. பாலாவின் பன்முக ஆற்றல் நாம் அனைவரும் அறிந்ததே. எழுத்தாற்றல், பேச்சாற்றல், கவிதை மற்றும் கர்நாடக இசை ஆற்றல், மொழிபெயர்ப்பு ஆற்றல், இணைப்புரை ஆற்றல், நினைவாற்றல் என பட்டியல் நீண்டு கொண்டே போகும். விஷன் அன்லிமிட்டெட் என்ற அவரது பயிற்சி நிறுவனம் மூலம் பயன்பெற்றோர் எண்ணிக்கையோ ஏராளம் ஏராளம். இப்பொழுது கூட சிட்டி யூனியன் வங்கிற்கு அவர்தான் ஆஸ்தான பயிற்றுனராக செயல்படுகின்றார். இவற்றில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன பார்த்தீங்கன்னாக்க, இவர் தமிழில் மட்டும் இல்லை, ஆங்கிலத்தில் மட்டும் இல்லை, ஹிந்தியில் கூட பார்த்தீங்கன்னாக்க இவர் பயிற்சி வகுப்புகள் எடுத்து வருகின்றார். பாலாவோட சேர்ந்தும் பாலாவின் மூலமாகவும் ஹெச்ஆர் துறையிலே நானும் பல்வேறு வகுப்புகளை நடத்தியுள்ளேன் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலாவோடைய நட்பு பல பேருக்கும் பலவாறாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பாலாவுக்கும் எனக்கும் உள்ள நட்பு மிக நெருங்கிய நட்பு. அது சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த தகவலை பார்த்து கேட்டினா சரி, ஒரு கூகுளில் போய் பார்க்குற மாதிரி ஏதாவது கேட்டால் உடனே எடுத்து நமக்கு சொல்லிடுவார். அதாவது கூகுள் போலவே அவர் ஒரு தகவல் பெட்டகம் என்று கூறலாம். பாலசாண்டியன் பார்த்தீங்கன்னாக்கா படித்த காலேஜ் ஏஎம் ஜெயின் காலேஜுங்க. அந்த காலேஜில் தான் என்னுடைய மூத்த சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பேராசிரியராக இருந்தார். அவர்கிட்ட தான் மாணவராக இவர் பயின்றார். அதோடு மட்டும் இல்லை, அவர் எழுதிய சில நூல்களுக்கு பாலசாண்டில்யன் அணிந்துரைகள் வழங்கியுள்ளார். இவர் தான் அணிந்துரை திலகமாயிற்று. இந்த விழாவிலே என் அன்பின் அடிப்படையிலே ஒரு காசோலை வழங்கியதுடன் எங்கள் குலதெய்வமான முருகப்பெருமானையும் இவருக்கு வழங்கியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. விழா சிறக்க முக்கிய காரணம் 3 அம்சங்கள் தான். முதலாவது பார்த்தீங்கன்னாக்க, அழகான மித்திலாபுரி கல்யாண மண்டபம். அப்பா எவ்வளோ அழகு! இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நம்ம ஜேவி கேட்ரிங்ஸ் அப்பு சும்மா கலக்கிட்டார் இல்லையா? அன்றைக்கி அசத்தல், அறுசுவை மன்னன் என்று அவர் சொல்ல முடியும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரசித்து சாப்பிட்ருக்காங்க. எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அது சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் அதற்கு கேட்ரிங்ஸ் ஒரு முக்கிய பகுதியை அது பெறுகின்றது. மூன்றாவதாக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னாக்க, உங்கள் எல்லோருடைய உற்சாகமான பங்கேற்பு. அதுதான் அந்த விழாவுக்கு சிறப்பை மிகவும் மேலும் கூட்டியது. அந்த வகையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இந்த விழாவுக்காகவே பாலா பார்த்தீங்கன்னாக்க ஒரு தனியாக ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி அதில் நிறைய விஷயங்களை நம்ம பரிமாறிக்கொண்டே இருக்கின்றோம். விழாவிற்கு முன்னாடியிலேருந்து விழா முடிந்த பின் கூட பார்த்தீங்கன்னாக்க இன்னும் பதிவுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இது எதனால் என்று சொன்னால், கண்டிப்பாக பாலாவின் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பாகத்தானே இருக்க முடியும். விழாவில் பங்கேற்று சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக
ஸ்ரீ ராம் சமாஜத்தின் தலைவர் ஆடிட்டர் NRK அவர்களுக்கும், வேதகோஷம் வழங்கிய புரத்த சிந்தனையின் இணைச் செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இறை வணக்கத்தை இனிதே பாடிய புலவர் விஜயலட்சுமி அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய புரத்த சிந்தனையின் தலைவர் பத்மினி பட்டாபிராமன் அவர்களுக்கும், வழக்கம்போல் இணைப்புரையை மிக சிறப்பாக வழங்கிய புரத்த சிந்தனையின் இணையற்ற செயலாளர் திரு உதயம் ராம் அவர்களுக்கும், நூலை வெளியிட்டு சிறப்பித்த ஐஓவி வங்கியில் மூத்த அதிகாரியாக பணிபுரிந்த தமிழில் மிகவும் சிறந்த ஆளுமை பெற்ற திருமலை அவர்களுக்கும், முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு வாழ்த்திய தபம்ஸ் மேகநாதன் அவர்களுக்கும், நூல் அறிமுக உரை ஆற்றியது மட்டுமல்லாமல் இந்த விழாவிற்கு ஒரு கருவாக செயல்பட்ட மாரிச்சாமி அவர்களுக்கும், தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கிய பாரதி பெரியர் வானவில் ரவிக்கும், கலைமாமணி கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்களுக்கும், ஆடிட்டர் கலைமாமணி JB அவர்களுக்கும், மாம்பலம் சந்திரசேகர் அவர்களுக்கும், நாட்டிய தாரகை எங்கள் உரத்த சிந்தனையின் ஆஸ்தான பாடகி கலைமாமணி பார்வதி பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கும், அவர் கணவர் பாலசுப்பிரமணியத்திற்கும், இந்த விழாவிற்காக கர்நாடகத்திலிருந்து சிறப்பித்த கிருஷ்ண பக்தயாம் துளசி பட் அவர்களுக்கும், கலைமாமணி மக்கள் குரல் ராம்ஜி அவர்களுக்கும், இலக்கிய பீடம் கண்ணன் விக்ரமன் அவர்களுக்கும், பேனாக்கள் பேரவைத் தலைவர் NC மோகன்தாஸ் அவர்களுக்கும், புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் வசனகர்த்தாவான பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களுக்கும், அதை போலவே புகழ்பெற்ற தேவிபாலா அவர்களுக்கும், மனதை கவரும் முப்பத்திரிகை நாயகர் மலர்வனம் ராம்கி அவர்களுக்கும், லேனா தமிழ்வாணன் அவர்களுக்கும், கலைமாமணி யோகாவிற்கும், முன்னாள் MP குழந்தைவேலு அவர்களுக்கும், டாக்டர் USSR நடராஜன் அவர்களுக்கும், விழாவின் கருவிற்கு காரணமாக விளங்கும் மற்றொரு நபரான கவிஞர் கார்முகிலோனுக்கும், வசீகருக்கும் வசீகரன் அவர்களுக்கும், மாற்றுத்திறனாளர் சேவைத்திலகம் பாலாவிற்கு மகுடம் சூட்டி மகிழ்ந்த உதவிக்கரம் ஆவின் கோபிநாத் அவர்களுக்கும், டெக்னோ முரளி அவர்களுக்கும், அவரது அன்பு மனைவியாம் எழுத்தாளராம் மீரா மாயாவிற்கும், ஈசநேசன் மகஸ்ரீ அவர்களுக்கும், பாரதி உலா புகழ் மற்றும் திரைப்பட இயக்குனராம் ராசி அழகப்பன் அவர்களுக்கும், எங்கள் உரத்த சிந்தனையின் முதுகெலும்பாம் தொலைபேசி மீரான் அவர்களுக்கும், PRO மனோன்மணி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மேலும் அருமையான உணவளித்து அசத்திய JB கேட்ரிங் அப்பு அவர்களுக்கும், எங்கள் ஆஸ்தான வீடியோகிராஃபராம் என்றும் இனிய ராஜாராம் அவர்களுக்கும், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்ற எங்கள் அழகான பாடலை அருமையாக பாடியதுடன் எல்லோருக்கும் தாம்பூலமும் அளித்து சேவை செய்த எங்கள் சாய் சங்கரா குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைவருக்கும் எனது இனிய நன்றிகள், வாழ்த்துக்கள். அவையை அலங்கரித்தோரில் பெரும்பாலானோர் எழுத்துலக பிரம்மாக்களே. ஆம், எல்லோரும் எண்ணற்ற நூல்கள் எழுதி சாதனை படைத்தவர்கள். அவர்கள் வந்தது நிகழ்ச்சிக்கு பெருமை. அந்த வகையிலே ஒரு சிலரை பற்றி மட்டும் நான் குறிப்பிட்டு வாழ்த்த விரும்புகின்றேன். காவிய நாயகியர் என்ற அருமையான புத்தகத்தை வழங்கிய ராஜகுமார் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் அதிகாரம் என்ற நூலை எழுதிய நூருல்லா அவர்கள், வந்த பாதை ஒரு பாதை புகழ் ராணி மைந்தன் அவர்கள், அப்பப்பா எத்தனை எத்தனை புத்தகங்களை அவர்கள் வாரி வழங்கியுள்ளார்கள். பிடரி புகழ் தீபன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், வாய்ப்புகள் வெற்றிகளாட்டும் புகழ் பத்ரி அவர்கள், இருமொழி புலவராம் தயாள குணம் படைத்த தயாளன் அவர்கள், குழந்தைப்பாட்டு கவிஞராம் குமரி அமுதன் அவர்கள், நாவல்கள் மற்றும் பேட்டி திலகமாம் புல்புல் தரா மன்னனாம் KG ஜவஹர் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் எனது இனிய பாராட்டுக்கள், வணக்கங்கள்.
வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றவன் என்ற முறையிலே, நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவன் என்ற வகையில் நூலை பற்றி ஒரு சில விஷயங்களாவது நான் சொல்லணும் இல்லையா, அதுதான் இப்போ பண்ண போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த நூலில் தலைப்பு மிக அருமையாக அமைந்துள்ளது. வயதை வெல்லும் வாலிபர்கள். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அந்த நூலில் ஒரு கண்டென்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்டென்ட்ஸில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால் 50 ஆளுமைகள், அதுவும் 60 வயதை கடந்த 50 சிறந்த ஆளுமைகளை பற்றி மிகவும் சுருக்கமாக, அழகாக, தெளிவாக விளக்கியுள்ளார். அதை இதை படித்தாலே பார்த்தீங்கன்னா அவங்களை பற்றி நமக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, இதை பற்றி முதலாக படிப்பவர்களுக்கு அடே அப்பா இவ்வளோ சாதனைகள் படைத்திருக்கிறாரா என்ற வகையில் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குங்க. மூன்றாவதாக, இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கணும். நம்ம தான் அவங்களெல்லாம் படிக்கிறது நிறைய கொடுக்கணும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பயோகிராஃபின்னு சொல்கிறோம். ஆட்டோபயோகிராஃபின்னா உங்களுக்கு தெரியும், நம்மளை பற்றி நம்மளே எழுதுறது. பட் பயோகிராஃபி என்று சொன்னால் மற்றவர்களை பற்றி நம்ம எழுதுறது. ஸோ மற்றவர்களை பற்றி பயோகிராஃபி எழுதணும்னா அத்தனை விஷயங்களை முதல்ல அவர் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் அவருக்கு தெரிந்த நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்திலேருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும்பொழுது தான் நாமும் ஏன் இவர்களைப் போல் சாதிக்கக்கூடாது என்ற எண்ணம் இளைஞர் மனதில் உருவாகலாம். அந்த வகையில் இந்த நூல் சமுதாயத்திற்கு மிகவும் ஒரு பயனுள்ள நூலாக இருக்கிறது என்பதிலே நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, இந்த நூலுக்கு ஒரு கவர்ச்சியை பார்த்தீங்கன்னா அட்டைப்படம் தாங்க. இந்த அட்டைப்படம் மிகவும் அழகாக இருக்க வேண்டும், நேர்த்தியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த அட்டைப்படத்தை அழகாக வழங்கிய அவரது மகள் சுபாஷினி பாராட்டுக்குரியவர். இதற்கெல்லாம் மேலாக நம்ம பெருமைக்குரிய பிரதமர் மோடிஜி அவர்களாலேயே பாராட்டப்பட்ட மூத்த எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் ஆசியுரையை அற்புதமாக வழங்கியுள்ளார்கள். மாலன் அவர்கள் முன்னுரை வழங்க, வேதா கோபாலன் அவர்கள் மகிழ்வுரை சேர்க்க, உலகம் சுற்றும் வாலிபனா எங்கள் உரத்த சிந்தனை தலைவி பத்மினி அவர்களின் நாயகனாம் பட்டாபிராமன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கியுள்ளார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பிரபல பதிப்பகமான குபிகம் பதிப்பகம் அவர்கள் இந்த நூலை மிகச் சிறப்பாக வெளிக்கொண்டு வந்துள்ளார்கள். அவர்களுக்கும் இந்த நூலை எழுதிய பாலாவிற்கும் இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி. இந்த நூலை அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. இது வாழ்த்து மடல் நேரம். 5/10/2025 அன்று சென்னை மேற்கு மாம்பலத்தில் மிதிலாபுரி கல்யாண மண்டபத்தில் நண்பர் முனைவர் பாலசாண்டிலன் அவர்களால் எழுதப்பட்ட வயதை வெல்லும் வாலிபர்கள் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் என்னால் சமர்ப்பிக்கப்பட்ட இனியதோர் வாழ்த்து மடல். அருமைமிகு நண்பராம் பாலாவே, அன்புதனின் பெட்டகமாம் பாலாவே, ஆளுமையின் பயிற்றுனராம் பாலாவே, ஆற்றல்களின் பன்முகமாம் பாலாவே, இளமைக்கு இலக்கணமாம் பாலாவே, இளைஞர்களின் வழிகாட்டி பாலாவே, ஈர்ப்பு சக்தி மிக்கவராம் பாலாவே, ஈடுபட்டு செயலாற்றும் பாலாவே, உரத்த சிந்தனை உயிர் மூச்சாம் பாலாவே, உன்னதமாய் உரையாற்றும் பாலாவே, ஊடகத்தில் கலக்குகின்ற பாலாவே, ஊர் போற்றும் உத்தமராம் பாலாவே, எண்ணற்ற விருது பெற்ற பாலாவே, எல்லோரையும் பாராட்டும் பாலாவே, ஏணியை பொலியேற்றிவிடும் பாலாவே, ஏராள கவிதைக்கு பாலாவே, ஒருங்கிணைப்பில் ஒளி வீசும் பாலாவே, ஒலி சிறந்த குரல் கொண்ட பாலாவே, ஓங்கார ஆசி பெற்ற பாலாவே, ஓயாமல் தமிழ் சுவைக்கும் பாலாவே. பாலா, வாழ்க உமது ஆற்றல், வளர்க உமது புகழ். என்றும் அன்புடன் சாய் சங்கரா பஞ்சாபகேசன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பாடல் நாம் எல்லாம் அறிந்ததே. அந்த வகையிலே பாலாவின் பாசமிகு மனைவி சுகீர்த்திக்கும், மகள்கள் சுபாஷினி,
சுபிக்ஷா, மருமகன் சந்தோஷ் மற்றும் அவர்களது சுட்டிப்பேரன் சித்தார்த்திற்கும் எனது மனமார்ந்த ஆசிகள், வாழ்த்துக்கள். இத்தகைய தவப்புதல்வனை ஈன்றெடுத்த பெற்றோர்களாம் திரு கல்யாணராமன் அவர்களுக்கும் லக்ஷ்மி அம்மாள் அவர்களுக்கும் எனது நமஸ்காரங்கள். கந்தா குமரா வடிவேலா, கௌரி புத்திர வடிவேலா, கந்தா குமரா வடிவேலா. முருகப்பெருமானின் அருள் நம் அனைவருக்கும் பெருகட்டும். வாழ்த்துக்கள். வணக்கம். உங்கள் சாய் சங்கரா பஞ்சாபகேசன்.